எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா செய்வினை தோஷத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒருத்தருக்கு செய்வினை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த பதிவு. இதை வந்து 3 லெவலாக வந்து பிரிச்சிருக்கேன். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. அதாவது வந்து பேசிக்காக செய்வினை இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லெவல் 1. இந்த செய்வினை வந்து யார் பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிக்கிறது லெவல் 2. அது கடுமையாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது லெவல் 3. இப்படி 3 விதமாக வந்து நான் பிரிச்சிருக்கேன். தெளிவாக வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு வந்து நான் போட்டிருக்கேன். இந்த செய்வினை அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து பிரசனத்தை வச்சு தான் நம்ம வந்து செய்வினை இருக்குதா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதனால் பிரசனம் பார்க்குறது சிறப்பு. பிரசனம் எப்படி பார்க்குறது அப்படின்னா கோச்சார கிரக நிலவரம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி தேதி வந்து 30/9/2024. இன்றைக்கி ஒரு 8:30க்கு பிரசனம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நைட் 8:30க்கு. அப்போ 8:30க்கு வந்து என்ன கிரக நிலவரம் இருக்குது கோச்சாரத்தில், இன்றைக்குரிய கிரக நிலவரம் அது தெரியணும். லக்னம் தெரிய தேவையில்லை. இப்போ ஏதாவது ஒரு லக்னத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 12 ராசிகள் இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு ராசியை வந்து நீங்கள் லக்னமாக வச்சு அந்த லக்னத்தை வச்சு நீங்கள் வந்து பலன் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த லக்னத்தினாலும் சூஸ் பண்ணி பலன் பார்த்துக்கலாம். அதுதான் பிரசனம். உங்களுக்கு பிடிச்ச ராசியை வந்து லக்னமாக போட்டுக்கோங்க. அதிலிருந்து இந்த செய்வினை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இதை யாருனாலும் வந்து இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக செய்வினை இருந்தது அப்படின்னா இந்த ரூல்ஸ் வந்து மேட்ச் ஆகும். செய்வினை இல்லை அப்படின்னா இது வந்து இருக்காது. இதை வச்சே நீங்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எந்த ஜாதகரையும் நாடி தேடி போக தேவையில்லை. ஏமாறாதீங்க. போயிட்டு நீங்களே உங்கள் ஜாதகத்தில் பொருத்தி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாதகாதிபதினா என்னன்னு தெரியணும். பாதகாதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்குறது பேர் தான் பாதகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு பாதகாதிபதி இருக்கும். சர லக்னங்கள், ஸ்திர லக்னங்கள், உபய லக்னங்கள் அப்படின்னு சொல்லி 3 விதமாக பிரிக்கிறாங்க. சர லக்னங்கள் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. 1, 4, 7, 10ன்னு சொல்லக்கூடியது தான் சர லக்னங்கள். அதாவது மேச லக்னம், கடக லக்னம், துலாம் லக்னம், மகர லக்னம், இதை தான் வந்து சர லக்னங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி வந்து பாதகாதிபதின்னு சொல்கிறோம். 11வது இடம் வந்து பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து 2, 5, 8, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது கேந்திரஸ்தானத்தை வந்து ஸ்திர லக்னம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்திர லக்னம்னா என்னென்ன அப்படின்னா ரிஷப லக்னம், சிம்ம லக்னம், விருச்சிக லக்னம், கும்ப லக்னம், இந்த 4 லக்னங்கள் வந்து ஸ்திர லக்னம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் வந்து பாதகஸ்தானம், 9ஆம் அதிபதி வந்து பாதகாதிபதி. இது செகண்டு. 3வது வந்து உபய லக்னம் அப்படின்னு சொல்லி இருக்குது. உபய லக்னம் அப்படின்னா 3, 6, 9, 12. அதாவது மிதுன லக்னம், கன்னி லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம், இந்த 4 லக்னங்கள் வந்து உபய லக்னம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த உபய லக்னத்துக்கு 7ஆம் இடம் வந்து பாதகஸ்தானம், 7ஆம் அதிபதி வந்து பாதகாதிபதி. இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இப்போ பாதகாதிபதி ப்ளஸ் 6ஆம் அதிபதி. இப்போ ஏதோ ஒரு லக்னம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி, இப்போ உதாரணத்துக்கு உபய லக்னம் அப்படின்னா 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. இப்போ உதாரணத்துக்கு மீன லக்னம்னு வச்சுக்கோங்களேன். மீன லக்னத்துக்கு 7வது இடம் என்ன? மீன லக்னத்துக்கு 7ஆம் இடம் வந்து கன்னிராசி. அப்போ கன்னிராசியினுடைய அதிபதி புதன் வந்து பாதகாதிபதியாக வருவார் மீன லக்னத்துக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ அந்த புதன் தான் பாதகாதிபதியாக வருவார். அப்போ புதனும் அந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியும் சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சூரியனும் புதனும் சேர்ந்துருந்தால் மீன லக்னத்துக்கு வந்து பாதகாதிபதியும் 6ஆம் அதிபதியும் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்படி சேர்ந்துருந்தால் அவங்களுக்கு செய்வினை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து பாதகாதிபதியும் 6ஆம் அதிபதியும் பார்வை பார்த்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு மீன லக்னத்துக்கு பாதகாதிபதி வந்து புதன், 6ஆம் அதிபதி வந்து சூரியன். இப்போ இந்த லக்னத்துக்கு வந்து பாதகாதிபதியும் 6ஆம் அதிபதியும் வந்து பார்வை பார்த்துக்க முடியாது. புரியுதா? அதனால் வந்து வேறு லக்னத்துக்கு வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு வகையில் வந்து பாதகாதிபதியும் 6ஆம் அதிபதியும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கொண்டா, பார்வை மூலிமா தொடர்பு கொண்டாலும் இந்த செய்வினை தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். 6ஆம் அதிபதி பாதகஸ்தானத்தில் இருந்தாலும் செய்வினை தோஷம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு மீன லக்னம், 6ஆம் அதிபதி யார்? சூரியன் வந்து 7வது வீடுங்கிறது பாதகஸ்தானம். சூரியன் வந்து கன்னிராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மீன லக்னத்துக்கு சூரியன் வந்து 6ஆம் அதிபதி. அவர் வந்து கன்னிராசி வந்து பாதகஸ்தானம். கன்னிராசியில் இருந்தால் அப்போ வந்து அவருக்கு செய்வினை இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். பாதகாதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலும் செய்வினை இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். புதன் தான் பாதகாதிபதி, அவர் சிம்ம ராசியில் இருந்தால் செய்வினை இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் மீன லக்னத்துக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் நீங்கள் வந்து பாதகாதிபதி 6ஆம் அதிபதி இதை வந்து பொருத்தி பார்க்கணும். நீங்கள்
இந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் பொருத்தி பார்த்துட்டு இது மேட்ச் ஆச்சுன்னா செய்வினை இருக்குதுன்னு அர்த்தம். 6ஆம் அதிபதியும் பாதகாதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறது, நட்சத்திர ரீதியாகவும் பரிவர்த்தனை ஆகிறது. பாதகாதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கிறது, 6ஆம் அதிபதி பாதக ஸ்தானத்தில் இருக்கிறது. பாதகாதிபதியும் 6ஆம் அதிபதியும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கொள்வது பார்வை மூலிமா. பாதகாதிபதியும் 6ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது. இந்த மாதிரி 5 ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பொருந்தி வந்தது அப்படின்னா உங்களுக்கு செய்வினை இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது ஜாதகத்தில் வந்து நீங்கள் பொருத்தி பார்க்கக்கூடாது. இது வந்து பிரசனத்தில் நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த டைமில் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு தோணுது, உங்கள் ஜாதகத்தை எடுத்து இப்போ பார்க்கணுன்னு தோணுது, டக்குன்னு எடுத்து பார்க்குறீங்க. இந்த கோச்சார கிரக நிலவரம் இருக்குது, அதில் ஏதாவது 12 ராசியில் ஏதாவது ஒரு லக்னத்தை நீங்கள் சூஸ் பண்ணி எந்த லக்னம்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதில் வந்து இந்த ரூல்ஸை பொருத்தி பார்த்து உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா செய்வினை தோஷம் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது மேட்ச் ஆகலை அப்படின்னா செய்வினை தோஷம் இல்லைன்னு எடுத்துக்கலாம். இதில் பார்வை மூலிமா தொடர்பு வந்து 50% செய்வினை தோஷம் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அதாவது வலுவாக இல்லை, ஓரளவுக்கு இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். சேர்ந்து இருக்கிறது வந்து ரொம்ப பாதிப்பு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து லெவல் 1. லெவல் 1ல் வந்து செய்வினை தோஷம் இருக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த லெவல் 1 வந்து பயன்படும். லெவல் 2 எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா செய்வினை வந்து யாரால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லெவல் 2 வந்து யூஸ் ஆகும். இது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் அதிபதியும் பாதகாதிபதியும் சேர்ந்துருக்கணும். அது லக்னத்தில் சேர்ந்துருந்தாலோ அல்லது 6ஆம் அதிபதியும் பாதகாதிபதியும் சேர்ந்துருக்குது, இதை வந்து லக்னம் பார்த்தாலோ ஏதோ ஒரு வகையில் வந்து லக்னாதிபதிக்கும் இந்த 6ஆம் அதிபதி பாதகாதிபதிக்கும் ஒரு சேர்க்கை தொடர்பு, அல்லது இந்த 6ஆம் அதிபதி பாதகாதிபதி லக்னத்திலே இருந்தாலும் இது என்ன சொல்ல வருது அப்படின்னா பிறரின் செய்வினையால் ஜாதகருக்கு பாதிப்பு. யாரோ ஒருத்தங்க செய்வினை பண்ணியிருப்பாங்க இன்னொருத்தங்களுக்கு, அதை வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம போய் அதில் நடுவில் புகுந்து நமக்கு வந்து அந்த செய்வினை பாதிப்பு ஏற்படுறதை அது சொல்லுது. 6ஆம் அதிபதியும் பாதகாதிபதியும் லக்னத்தோடையோ லக்னாதிபதியோடையோ ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா ரெண்டும் சேர்ந்திருக்க பட்சத்தில் ரொம்ப பாதிப்பு இருக்கும். அது இன்னொருத்தருக்கு செஞ்ச செய்வினை நமக்கு வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குதுங்கிறத இந்த அமைப்பை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து 2வது 6ஆம் அதிபதியும் பாதகாதிபதியும் சேர்ந்து 2வது இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். லக்னத்துக்கு 2ல் இருந்துச்சு அப்படின்னா குடும்ப உறுப்பினர்னாலேயோ உறவினர்னாலேயோ செய்வினை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 3வது பாயிண்ட் வந்து 6ஆம் அதிபதி வந்து எந்த ஸ்தானத்தில் இருக்குதுன்னு பார்க்குறோம். 6ஆம் அதிபதி எந்த வீட்டில் இருக்குதுன்னு பார்க்குறோம். அது 5ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம், 7ஆக இருக்கலாம். 4ஆம் இடத்துலையோ 5ஆம் இடத்துலையோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 6ஆம் அதிபதி லக்னத்துக்கு 4வது வீட்லையோ 5வது வீட்லையோ 6ஆம் அதிபதி இருந்தால் புத்திரர்களால் செய்வினை அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிக்கலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 6ஆம் அதிபதி நிற்பது எந்த வீடோ அது சம்பந்தமான நபர்களால் செய்வினை வைக்கப்பட்டதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 6ஆம் அதிபதி எந்த ராசியில் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த ராசியில் வந்து எந்த நபர்னால செய்வினை செய்யப்பட்டிருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ 6ஆம் அதிபதி 7ல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மனைவிக்கு கணவன் செய்வினை வைக்கிறது அல்லது கணவனுக்கு மனைவி செய்வினை வைக்கிறது, அந்த மாதிரி வரும். 6ஆம் அதிபதி எந்த வீட்டில் இருக்கோ, 7வது வீடா 8வது வீடா 9வது வீடா அந்த மாதிரி சம்மந்தப்படுதோ அந்த உறுப்பினர் வந்து இவருக்கு வந்து செய்வினை வச்சுருக்காரு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். 6ஆம் அதிபதி எந்த வீட்டில் இருக்குதுன்னு பார்த்துட்டு இதோட பாதகாதிபதி தொடர்பு இருக்கணும். ஃபஸ்ட்டு 6ஆம் அதிபதிக்கும் பாதகாதிபதிக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருந்து இது எந்த வீட்டில் இருக்குதுன்னு பார்த்து யார் வச்சுருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது லெவல் 2, யார் செய்வினை வச்சுருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. 3வது லெவல் வந்து கடுமையான செய்வினை வந்து ரொம்ப பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது, உங்களால் அதை தெரிய முடியல அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது. 6ஆம் அதிபதியும் பாதகாதிபதியும் சேர்ந்துருக்குது, இதை வந்து செவ்வாய் பார்க்குது அப்படின்னா இதை வந்து கடுமையான செய்வினை தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த செய்வினை தோஷம் வந்து 12 வருஷம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த செவ்வாய் பார்வை இல்லாமல் இந்த செய்வினை இருந்தது அப்படின்னா வெறும் 3 வருஷத்துக்கு தான் அந்த செய்வினை தோஷம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. செவ்வாய் பார்வை பார்த்தா 12 வருஷம் வரைக்கும் அந்த செய்வினை தோஷம் நீடிக்கும், அதனால் பாதிப்பு இருக்கும் 12 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 6ஆம் அதிபதியும் பாதகாதிபதியும் சேர்ந்து சனி பார்வை பட்டுச்சு அப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட செவ்வாய் மாதிரி தான், ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சனிக்கு 1, 4, 7, 10 மாந்தி இருக்குதான்னு பார்க்கணும். செய்வினை தோஷம் இருந்து சனி பார்வைப்பட்டு அந்த சனிக்கு 1, 4, 7, 10 மாந்தி இருந்துச்சுன்னா வீட்டிலே வந்து செய்வினை வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். செய்வினை வீட்டில் புதைந்திருக்கும், இந்த செய்வினை செய்யப்பட்ட பொருள் வந்து வீட்டுக்குள்ளேயே புதைச்சி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத இது கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. இந்த போர்டில் வந்து எழுத இடம் இல்லாதனால முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் நான் வந்து இதில் போட்டிருக்கேன். இன்னும் தெளிவான விளக்கத்தோட அடுத்தடுத்த வீடியோஸில் யார் செய்வினை வச்சுருக்கா, செய்வினை வச்சவர் ஆனா பெண்ணா, அவருடைய ஹைட் என்ன, அவர் பேர் என்னன்னு கூட கண்டுபிடிக்கலாம், அவர் எவ்வளோ தூரத்தில் இருக்காருன்னு கண்டுபிடிக்கலாம், எந்த இடத்துல செய்வினை வச்சுருக்காரு, எந்த பொருளால் செய்வினை வச்சுருக்காரு, எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கலாம். அது எப்படிங்கிறத அடுத்தடுத்த பார்ட்டில் வந்து நம்ம பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்காக வந்து உங்களுக்கு செய்வினை தோஷத்தை வந்து எளிமையாக புரிய வச்சு
எப்படிலாம் செய்வினை செய்கிறாங்க, அது ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கணும், யார் செஞ்சுருக்கா, அதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த சீரீஸே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை வந்து யாருமே சொல்லலைங்கிறது தான் இதில் வேடிக்கையான விஷயம். செய்வினை பற்றி யாரும் இந்தளவுக்கு தெளிவான புரிதல் வந்து யாருமே பதிவு பண்ணலை. நான் நிறைய புக்கு ரெஃபர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை சேகரித்து தான் உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வந்து உங்கள் எல்லாருக்குமே பயன்படணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதனால் இந்த செய்வினை சீரீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு 4-5 வீடியோ வரும். அதுக்கடுத்து செய்வினை தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணுறது, என்ன வழிபாடு பண்ணுறது, என்ன பண்ணால் நிவர்த்தி ஆகும், எந்த மாதிரி பண்ணலாம், எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து நான் சொல்ல காத்திருக்கேன். அதனால் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.